இயேசுவை நேசிக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நாளில் ஆண்டவர் நம்மளோடு பேச முடியாது. வேதத்திலிருந்து சில வசனங்களை கூட வாசித்து ஆண்டவர் நம்மளோடு பேச முடியாது. பார்க்கும்போது உபாகம புஸ்தகம் 30வது அதிகாரம் 1 சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். நான் உனக்கு முன்பாக வைத்த ஆசீர்வாதமும் சாபமும் ஆகிய இந்த காரியங்கள் எல்லாம் உன்மேல் வரும்போது நீ உன் தேவனாகிய கர்த்தரால் துரத்தி விடப்பட்ட எல்லா ஜாதிகளிடத்திலும் போயிருக்கும் போதும் நீ உன் இருதயத்திலே சிந்தனை செய்து உன் தேவனாகிய கர்த்தரிடத்துக்கே திரும்பி இன்று நான் உனக்கு கற்பிக்கிறபடியெல்லாம் நீயும் உன் பிள்ளைகளும் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்தால் உன் தேவனாகிய கர்த்தர் உன் சிறையிருப்பை திருப்பி உனக்கு இறங்கி உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிதறடித்த எல்லா ஜனங்களிடத்திலும் இருக்கிற உன்னை திரும்ப சேர்த்து கொள்வார். பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்லுகிற அந்த காரியம் என்னன்னா, எகிப்திலிருந்து ஜனங்கள் சிறையிருப்பிலிருந்து வந்ததுக்கு அப்புறமாக ஆண்டவர் கொடுத்த கற்பனைகள், அநேக கற்பனைகள் கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு கற்பனைகளும் ஒவ்வொரு காரியத்துக்கு ஆண்டவர் சில காரியங்கள் குறிப்பாக சொல்லப்படுகிறது. அப்படி ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைகளுக்கு நீ செவி கொடுக்காதபடி அதை மறந்து போகும்போது மேலே சொல்லப்பட்ட அநேக ஆசீர்வாதங்கள் உண்டு, அநேக சாபங்கள் உண்டு. ஒருவேளை ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும் பொழுதும் சரி, அந்த சாபத்தை ஒருவேளை நம்ம கர்த்தருக்கு பிரியமில்லாமல் கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம செவி கொடுக்காம போகும்போது அந்த சாபமான காரியங்கள் நம்ம வாழ்க்கைக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னு சொல்லி எங்கேயாவது உட்கார்ந்து நம்ம யோசித்துக்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா. நீ சிந்தனை செய்து கொண்டு இருக்கும் பொழுது வேதத்தில் வசனம் சரியாக சொல்லப்படுவது, நீ எங்கேயாவது உட்கார்ந்து நீ சிந்திக்கிற போது ஏன் இப்படி நடந்துச்சு, ஏன் இப்படி ஆகிட்டோம், ஏன் இப்படி ஒரு சிறையிருப்பு, ஏன் இப்படி ஒரு பாவம், ஏன் இப்படி ஒரு பலவீனம், ஏன் இப்படி ஒரு பெரிய கடன் பாரத்தில் மாட்டிக்கொண்டோம், ஏன் இப்படிப்பட்டதான பல போராட்டங்கள் இருக்கிறது என்று நான் உணர்ந்து சிந்திக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நான் சொன்ன வார்த்தைகளுக்கு நீ செவி கொடுக்கும்படியாக கர்த்தர் சொன்ன அந்த வார்த்தைகளை மீண்டும் என்ன செய்யணுமா நினைத்து பார்க்கும்படியாய் அவருடைய கற்பனைகளை கடைபிடிக்கும்படியாய் உன் தேவனாய் கர்த்தரிடத்துக்கே திரும்பி என்று நான் உனக்கு கற்பிக்கிறபடியெல்லாம் நீயும் உன் பிள்ளைகளும் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தால் பாருங்க, அதில் ஆண்டவர் ஒரு கூட ஒரு இதை சேர்த்துக்கிறார். ஒரு குறிப்பிட்ட மனிதனுக்கு மாத்திரமல்ல, அந்த குடும்பத்தையே சேர்த்துக் கொள்ளுகிற காரியத்தை நான் பார்க்க முடியாது. நீயும் உன் பிள்ளைகளும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்ப ஆண்டவர் உன் பிள்ளைகளையும் சேர்த்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் பொழுது அந்த குறிப்பிட்ட ஆசீர்வாதத்தை நீ சுதந்திரித்துக் கொள்ளலாம் என்று ஆண்டவர் சொல்கிறதை நான் பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, சில சமயங்களில் ஒரு குடும்பத்தில் அநேக பிரச்சனைகள் வரும். யாரோ ஒருத்தர் நிமித்தமாய் அந்த பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு சமாதான பிரச்சனை, ஏதாவது ஒரு காரியம் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் தேவ சமூகத்தில் போய் அமர்ந்து நீங்கள் சிந்தனை செய்யும் பொழுது எந்த இடத்துல நாம் விழுந்து போனோம் என்பதை ஆண்டவர் நினைப்பூட்டும் போது அப்பொழுது தேவ சமூகத்தில் போய் மனம் திரும்பி தேவ சமூகத்தில் ஒப்புரவாகி அப்போ நம்ம ஆண்டுடைய வார்த்தைக்கு நம்ம கடைபிடிக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு சிறையிருப்பை மாற்றி எங்கு இருந்தாலும் சரி சிதறடிக்கப்பட்ட எல்லா இடத்திலிருந்து உடைய நம்பிக்கை கூட்டி சேர்த்துக் கொள்வேன் என்று சொல்கிறார். பிரியமாக, ஒருவேளை இந்த நாளில் நாம் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் விழுந்து போய் இருப்போம், ஏதோ ஒரு பாவத்தில் சிக்கியிருப்போம், ஏதோ ஒரு சிறையிருப்பு, ஒரு பாவம் என்ற சிறையிருப்பு, கடன் என்ற சிறையிருப்பு, பலவீனம் என்ற சிறையிருப்பு, ஏதோ ஒரு சிறையிருப்பு, அது உங்களுக்கு தான் தெரியும். எந்த சிறையிருப்பில் நம்ம சிக்கியிருக்கிறோம் என்பதை நீங்கள் அறியும்படி நீங்கள் அமர்ந்து உட்கார்ந்துருக்கும் பொழுது ஏதோ ஒரு சிந்தனையில் இருக்கும் சிந்திக்கும் பொழுது ஆண்டவர் அதை வெளிப்படுத்துவார். அந்த காரியத்தை வெளிப்படுத்தும் பொழுது நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், தேவ சமூகத்துக்கு நீங்கள் திரும்பி வேத புத்தகத்தை எடுத்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைகளை நீங்கள் கடைபிடிக்கும் பொழுது அவருக்கு பிரியமாய் முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் அவரை ஆராதிக்கும் பொழுது ஆண்டவர் அந்த சிறையிருப்பை மாற்றுவேன் என்று சொல்கிறார். ஒருவேளை எந்த இடத்துல நம்ம விழுந்திருக்கோம் என்று சிந்தித்து பார்க்க முடியாது. ஒருவேளை நீங்கள் பலவீனத்தில் இருந்தீங்கன்னா தேவ சமூகத்துக்கு போங்க, உட்காருங்க, சிந்தனை செய்யுங்க. எந்த இடத்துல ஏன் இந்த குறை வந்துச்சு அப்படின்னு யோசிக்கும் பொழுது ஆண்டவர் அதை நினைப்பூட்டுவார். நீங்கள் அந்த இடத்துல என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், அந்த காரியத்தை குறித்து தேவ சமூகத்துக்கு இப்போ ஒப்புரவாகணும். ஆண்டவரே, இதை தெரியாமல் செஞ்சுட்டே மன்னிச்சிருங்க அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் மன்னிப்பார். ரெண்டாவது காரியத்தை பார்த்தீங்கன்னா, உங்கள் பிள்ளைகளுடைய இருதயத்தையும் ஆண்டவர் விரும்புகிறார். பாருங்கள், உங்கள் பிள்ளைகளையும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் குறிப்பாக அந்த இடத்துல சொல்லப்படுகிறது. பிள்ளைகளையும் என்ன செய்யணுமா ஆண்டவர், அப்போ தான் அது குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். ஒரு நீங்கள் ஒரு பக்கம் இழுத்துக்கிட்டு உங்கள் பிள்ளைகள் ஒரு பக்கம் இழுத்துக்கிட்டு நாலா பக்கமும் இழுத்துக்கிட்டு இருந்தோம்னு பார்த்தீங்களா, ஒரு மாட்டு வண்டியில் ஒரு 2 மாடு ஓடிட்டு இருக்கும்போது அங்கிட்டு இழுத்து என்ன ஆகும் பார்த்தீங்களா, ஒரே குடும்பம் என்பது ஒரு சீராக ஓடணும். அப்போ தான் அது செழிப்பாய் மாறும். பார்த்தீங்க, இப்போ பிள்ளைகளையும் என்ன செய்யணும், தட்டி கொடுத்து ஆண்டுடைய காரியத்தை நடக்கும்படி அவர்களுக்கு நம்ம என்ன செய்யணும், ஒவ்வொரு நாள் உபதேசம் பண்ணி சலிச்சுக்கு தான் செய்வாங்க. ஆனால் நம்ம அவங்களுக்கு மீண்டும் மீண்டுமா அதை சொல்லி ஆண்டவர் அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்த வார்த்தைகள்
பின்பற்றுவார்கள், அப்பொழுது சிறையிருப்பு மாற்றப்படும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அன்பின் தகப்பனே, இந்த நாளுக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் சிறையிருப்பை மாற்றுவதற்கு தேவன் எங்களுக்கு கொடுக்கிற அருமையான வாய்ப்புக்காய் ஸ்தோத்திரம். இந்த இடத்துல விழுந்து போனோம் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதை எங்களுக்கு மன்னித்து அற்புதம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.